கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. இந்த வார்த்தை எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று பாருங்கள். இந்த வார்த்தையானது 2 விதமான உணர்வுகளில் ஏதாவது ஒன்றை நமக்கு உண்டாக்கும். ஒன்று பயத்தை கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஆறுதலை கொடுக்கலாம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நம்மை பார்க்கிறது என்ற வார்த்தை நம்மை நோக்கி வரும்பொழுது, ஒருவேளை நாம் தீய குணத்தோடு இருப்போம் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு பய உணர்வை கொடுக்கும். நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல காரியங்களை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு அது ஆறுதலை கொடுக்கும். கடவுளுடைய அடிப்படை குணாதிசயங்களில் ஒன்று, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர், கடவுள் எங்கும் இருக்கக்கூடியவர். இதை நம்முடைய தமிழ் மொழிகளிலே தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லி நமக்கு விளங்க செய்வார்கள். அதாவது ஓம்னி பிரசன்ஸ், கடவுள் எங்கும் வீற்றிருக்க முடியும், எங்கும் அவரால் வர முடியும், பார்க்க முடியும் என்பதை விளங்க செய்யக்கூடிய ஒரு அடிப்படை இறையியல் தத்துவத்தை விளங்க பண்ணுகிற வார்த்தை இது. அப்படியாக கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து எங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறதாம். இப்பொழுது நாம் தீய குணமுடையவளாக இருப்போம் என்று சொன்னால் பயம் உண்டாகும். ஓ, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? இந்த வார்த்தையை கேட்கும்பொழுது சிலர், ஆண்டவர் என்ன போலீஸ்காரரா, நம்ம எப்போ பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது கோபப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் நல்லோருக்கு இது எப்படி இருக்கும் தெரியுங்களா? மிகுந்த ஆறுதலாக இருக்கும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தை இது. பாருங்கள், ஒரே வசனம்தான் 2 விதமான மனிதர்களுக்கு 2 விதமான உணர்வுகளை கொடுக்கிறது. நமக்கு இந்த வார்த்தை எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்தது? முதலாவது கேட்டபொழுது, வாசித்த பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு வந்தது? பய உணர்வு வந்ததா, இல்லை ஆனந்தமான ஒரு உணர்வு வந்ததா? சிறு பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அவளை விட்டு விளையாட விட்டு மறைந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் பயந்து விடுவார்கள். அந்த பிள்ளைகளை விளையாடி கொண்டே தன் தாய் தகப்பன் இருக்கிறாள் என்று சொல்லி திரும்ப பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தாயும் தகப்பனுடைய முகத்தை பார்க்காத பொழுது, தாய் என்னை காணவில்லை, தகப்பன் என்னை பார்க்கவில்லை என்ற உணர்வு இருக்கும் பொழுது அந்த பிள்ளை அழ ஆரம்பித்து விடும். ஆனால் அவர்களே வாலிப பிள்ளைகளாய் ஆணிவிட்ட பிறகு அவர்களை இந்த பெற்றோர்கள் கண்காணிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏன் எங்கள் பின்னாடியே இருக்கிறீர்கள், எங்களையே கவனிச்சிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அதே பிள்ளை வளர்ந்த பிறகு கண்காணிப்பதை விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய வழிகளிலே சில காரியங்கள் மாறுபாடாய் அமையலாம். தன் தாய் தகப்பன் அதை பார்த்து விடுவார்கள் என்று பயம் இருக்கலாம். பாருங்கள், இதைத்தான் இந்த வேதம் நமக்கு விளக்குகிறது. நாம் இந்த குழந்தைகளைப் போல இருக்கும் பொழுது ஆண்டவரால் சொன்னார், சிறு பிள்ளைகளைப் போல நம்ம எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அந்த நல்லோராய் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வை நமக்கு எவ்வளவு பாக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது சாலமோன் ராஜா தேவன் கொடுத்த உன்னதமான ஒரு பணியை செய்து முடிக்கிறார். கிருபையாய் அவர் பெற்ற பணி அது. தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது ஒரு உன்னதமான வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 29வது வசனம், 1 ராஜாக்கள். உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஆண்டுடைய கண்கள் நாம் ஜெபிக்க போகும்பொழுது அங்கே அது திறந்த வண்ணமாய் நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சுவாபத்தை வெளிப்படுத்துகிறது மனிதனுடைய இதயம். யோசித்து பாருங்கள், நீங்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கும்பொழுது, பெரிய பிரச்சனையில் இருக்கும்பொழுது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி போகும்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஏன் என் தேவன் பார்க்க மாட்டாரா, அவருக்கு கண் இல்லையா என்று நாம் கேட்கிறோம். ஏன் நாம் விரும்புகிறோம் நம்முடைய உபத்திரவத்திலே, நம்முடைய கஷ்டத்திலே அவர் காண வேண்டும், நம்மை பார்த்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஏங்குகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நெகேமியா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நெகேமியா சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள்
திறந்தும் இருப்பதாக. தங்களுடைய தேசத்தை இழந்தவர்கள் தங்களுடைய தேசத்திலே ஒரு சரியான பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, உமது கண்கள் எங்களை பார்த்த வண்ணமாக இருக்கட்டும், எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கண்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நெகேமியா சொல்லுவதை பார்க்கிறோம். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதியாகமம் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கலாம். சாராளை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஆகார் துறவண்டியிலே நீருட்டண்டையிலே தேவனை, கர்த்தருடைய தூதனானவரை காண்கிறார். அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லுகிறார். நம்மை காணக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அதைவிட பெரிய பாக்கியம் ஒன்றுமில்லை. நாம் கல்லோ மண்ணோ பேசாத தெய்வமோ அல்ல. நம் தேவன் காண்கிறவர் என்பதை வேதம் திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்துகிறது. இதைத்தான் 1 பேதுரு 3:12 பேதுரு சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரே தேவன், ஒரே கண்கள், அதே கண்கள் ஒருவருக்கு கிருபை செய்ய காத்து கொண்டிருக்கிறது, ஒரு சிலருக்கோ நியாய தீர்ப்பை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. அவர்தான் நீதிபரராய் காணப்படுகிற தேவன், அன்புள்ளவராய் காணப்படுகிற தேவன், கிருபை உள்ளவராய் காணப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது அந்த கண்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள், அந்த கண்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தயவு நம்முடைய கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் எந்த பக்கம் நிற்கப் போகிறோம்? நல்லோராய் வாழ பிரயாசப்பட போகிறோமோ, தீமையின் பக்கம், தீமையினுடைய இழுப்பின் பக்கம் நாம் போய் நாம் அந்த கிருபை இழந்தவர்களாக காணப்பட போகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையிலே அந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேத புத்தகம் நம்மை எப்படியாகிலும் சீர்படுத்தி சித்தப்படுத்தி தீமைகள் அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி நித்தியமான பேரின்பமான ஆனந்தமான பரலோக வாழ்வுக்குள்ளாய் கொண்டு செல்ல விரும்புகிறது. இந்த வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்கலாமா? கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த கஷ்டத்தில் பிரச்சனையில் இருந்தாலும் இன்றைக்கு அந்த தேவன் உங்களை காண்கிற தேவன். ஆகார் சொன்னது போல சொல்லுங்கள், என்னை காண்பவர் இருக்கிறார். நெருக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற மகளுக்கு அங்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கும் நீங்கள் நெருக்கத்திலே வனாந்தரத்திலே அனாதையாய் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை காண்கிற கண்கள் உண்டு, நம்மை காண்கிற தெய்வம் உண்டு. அந்த தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பான பரலோக பிதாவே, உங்கள் கண்கள் எங்களை காண்கிறது என்பதை நாங்கள் நினைக்கும் பொழுது சிறிய குழந்தையைப் போல நாங்கள் ஆனந்தம் அடைகிறோம். நாங்கள் ஒரு பாதுகாப்பில் வாழ்கிறோம் என்ற ஒரு நிச்சயத்தோடு வாழ ஒரு ஆனந்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பார்ப்பதனால் நாங்கள் பயந்து விடாமல் என்னுடைய பாவத்தை விட்டு விலகி தேவன் விரும்புகிற வாழ்க்கையிலே வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கிருபை தாங்க சுவாமி. உங்கள் கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் கர்த்தாவே. இன்றைக்கும் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு எந்த விதமான போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்ட எங்கள் தேவாதி தேவனுடைய கிருபையினுடைய இரக்கத்தினாலே ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, தேவரீர் நீ நல்லவரப்பா. அந்த கிருபைக்காக ஜெபிக்கிறோம், அந்த இரக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் உமது அன்பு தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படிக்காக, ரட்சிக்கும்படிக்காக, தீமை அனைத்திலிருந்து காப்பாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை கேட்கிற ஜெபிக்கிற கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இரக்கமாக இருங்க சுவாமி. உமது கண்கள் எவ்விடத்திலும் இருக்கிறது ஆண்டவரே. வாழக்கூடிய இடத்தை மற்றவர்கள், என்னுடைய இருதயத்தின் வேதனைகளை மற்றவர்கள் காணாமல் இருக்கலாம். ஆனால் எவ்விடத்திலும் இருந்து பார்க்கக்கூடிய தெய்வம் எங்களை காண்கிறீர். தீமையில் வாழ்வோம் என்று சொன்னால் அதிலிருந்து எங்களை மீட்க அந்த கண்களுடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ரட்சியும், எங்களை மீட்டியிடும். தீமையின் வலிமையிலிருந்து, பாவ போராட்டத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து நீதியின் பாதையிலே
நல்லோராய் வாழ கிருபை ஊற்றுங்க சுவாமி. உங்கள் வல்லமையினாலே எல்லாவித அடிமைத்தனங்களும் அருந்தி எரியும். உங்கள் வல்லமையை நாங்கள் பார்க்கிறோம். சாபங்களும் பாவங்களும் தூஷணங்களும் அழியும் ஆண்டவரே. பரிசுத்தமும் அன்பும் தேவ பிரசன்னமும் வளரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படி கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. எங்கள் சுயபலம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த கிருபை ஊற்றுங்கப்பா. அந்த கரத்தினால் எங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. தீமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.